Hello friends, welcome back to Satya's Cafe. நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 3 கிலோ அளவுக்கு செஞ்சிருக்கேன். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இந்த பிரியாணி செஞ்சிருக்கேன் நான். நம்ம கடையில வாங்குற பிரியாணி விட ரொம்பவும் வாசனையா ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். பிரியாணினால அதன ஸ்மெல் அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரியாணி தான் இது. இது பாத்தீங்கன்னா ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துல இருந்து கத்துக்கிட்ட ரெசிபி தான். இந்த ரெசிபியை நான் செய்கிற மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வரும். சாதம் எப்படியும் குழையாமல் அரிசியாக சாப்பாடு உதிரியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறும்போதே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒலை தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் அரிசி போட போகிறோம். இதில் அரை எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணியை தாளிச்சிக்கலாம். 3 கிலோ சிக்கன், 3 கிலோ அரிசி சேர்த்துருக்கோம். அது வேகிற அளவுக்கு பெரிய அண்டா ஒன்று எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம 400 ml எண்ணெய் எடுத்திருக்கேன், 100 ml நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 1/2 லிட்டர் ஆச்சு. நீங்கள் 1/2 லிட்டர் எண்ணெயாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 400 ml எண்ணெய் 100 ml நெய் அந்த மாதிரி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தாளிப்பு சேர்த்துருக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையுமே நான் 12 அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 கிலோ பிரியாணிக்கு, அதாவது 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கிலோ தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 1.5 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பெரிய அடுப்பில் வச்சுருக்கோம், அதனால் நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். வீட்டில் ஸ்டவ்வில் சமைக்கிறதுனா அடுப்பை ஃபுல்லிலே வச்சு சமைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதனோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் கைவிடாமல் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அடிப்பிடிச்சதுன்னா பிரியாணியோட ஸ்மெல் நல்லா இருக்காது. 1.5 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது கூடவே 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா முறுமுறுன்னு வருந்து வர மாதிரி வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் இல்லை கடையில் எங்கேயாவது ஃபேமஸான பிரியாணி ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வாசனையாக ருசியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. மூணு கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் புளிப்பாக இருக்க மாதிரி சேர்த்துக்க வேண்டாம். 50 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 50 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர்றது தெரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் பீஸ் வாங்கும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக பார்த்து வாங்கிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணியில் சிக்கன் கரைஞ்சிடாமல் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்குற அளவுக்கு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். பத்து நிமிஷம் குக் பண்ணும்போது அப்பப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், அடி பிடிச்சிரும். அதனால நம்ம இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிலோ அரிசி சேர்க்குறீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அரிசி சேர்க்குறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்தை வடித்து தான் இதனோட சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நம்ம ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அப்பப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, பிரியாணி அடி பிடிச்சா அதனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மாறிடும், அதனோட ஸ்மெல்லும் மாறிடும். நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நான் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதில் அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். அரை எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இவ்வளோதான் நான் இந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாராளமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கஞ்சி அரிசியிலேருந்து வடிஞ்சு வரும். நம்ம அந்த கஞ்சியோடவே பிரியாணி செஞ்சோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, பிரியாணி ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதில் இருக்க கஞ்சியை வடிச்சிட்டு சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா உதிரியாக இருக்கும். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ண போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குக் ஆகி இருக்கணும். ஒரு 40% தான் அரிசி வெந்திருக்கணும். இப்போ இதை நம்ம இது மாதிரி ஒரு வடி பாத்திரம் வச்சு அதில் நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கஞ்சி வடித்து செய்யும் போது கூட யாராவது ஹெல்ப்க்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 40% தான் குக்காக இருக்கணும். நம்ம யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டியை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம தோசைலாம் சுடுவோம் இல்லையா, இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா அரிசி உடையாமல் இருக்கும். பிரியாணி செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு அன்னக்குத்தி மாதிரி வச்சுப்பாங்க. அது ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும், மடங்கிலாம் இருக்காது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ எல்லா கிரேவியும் அரிசியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். உப்போட டேஸ்ட் கரெக்டாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவும் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம தம் போட போகிறோம். நீங்கள் ஸ்டவ்வில் தம் போடுறதுனா ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோம். மொத்தமாக நம்ம 15 நிமிஷம் இதை தம் போட போகிறோம். இதுக்கு மேலே நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். கேசரி கலர் தான் ஆட் பண்ணுறேன், ரெட் கலர். இதை நான் சூடான பாலில் கரைச்சிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். கேசரி கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம அரிசி வடித்தோம் இல்லையா, அந்த கஞ்சியே சூடாக இருக்கும். அந்த கஞ்சியே நம்ம இதுக்கு மேலே எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம தம் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும், பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு மேலே பார்க்குறதுக்கு பாருங்கள். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி சாதம் மேலே இருக்கோ அதே மாதிரி தான் அடியிலையும் சாதம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். பிரியாணி திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சாதம் எதுவுமே உடையில. பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பிரியாணின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சத்யாஸ் காஃபே.